கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா. ஒரு மாப்பிள்ள தேடி மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தான் ஆசை இந்த கடையில விளையுதப்பா. இந்த மாம்பழம் கொத்தும் கிளி எங்க தெரியலப்பா, அட பருவத்து பார்டரில் இருக்கா இப்ப ரொம்ப அவசரம்பா. இவ கையில ஜாதகம், இவ கதையில நாயகன், அத அறிஞ்சவ இருந்தா கூறு மனமாக மங்கம்மா. My name is மங்கம்மா. ஒரு மாப்பிள்ள தேடி மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தா ஆசை இந்த கடையில விளையுதப்பா. குழந்தை நம்ம வீட்டு மகாலட்சுமி. இது ஏதோ சினிமா டைட்டில் மாதிரி இருக்கே. ஆமா சுத்ரா, நம்ம வீட்டு மகாலட்சுமின்னு ஒரு படம் இருக்கு. அது சரி, உனக்கு எங்க ஜெகன் மோகினி, 13ஆம் நம்பர் வீடு, காஞ்சனா, இந்த படம்லாம் தானே தெரியும். ஐயா என்னம்மா? ஒண்ணுல தாத்தா. பரமு, அம்மா கொஞ்சம் சாப்பாடு வை. சரிங்க. போதும் போதும். என்னடா கிருஷ்ணா ஒண்ணுமே பேசாம இருக்க? உங்களுக்கு தெரியாதப்பா, கிருஷ்ணா அதிகம் பேச மாட்டான், அதுவும் சாப்பிடும்போது சுத்தமா பேச மாட்டான். ராம் கூட அப்படிதான் மாமா. சாப்பிடும்போது சாப்பாடு தவிர அவங்க கவனம் எதுலயுமே இருக்காது. சும்மா இரு, அப்புறமா பேசலாம். என்னம்மா? ஒண்ணுல தாத்தா. என்ன கன்றாவி போனோம், மனுஷனை நிம்மதியா சாப்பிட கூட விடாம. இப்பவே கேளு சீக்கிரமா கேளு. என்ன மங்கம்மா? அது வந்து சித்தி, அம்மா தாத்தா கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, இப்ப கேளு. என்னம்மா? என்னன்னு சொல்லுங்க நாத்தனாரே. ஐயா, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஐயோ, என்னது இது? தப்பா எடுத்துக்கிறது அது இதுன்னு ஒன்னும் எடுத்துக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. எங்க தூரத்து நெருங்கின சொந்தக்காரங்க வீட்ல நாளைக்கும் நாளன்னைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் நானும் என் பொண்ணும் கலந்துக்கணும்னு அவங்க சொல்லிருக்காங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதனால நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரணும். வரத்துக்கு 4-5 நாள் ஆகும். உங்க சொந்தக்காரவங்க எங்க இருக்காங்க? செங்கல்பட்டுல. ஃபங்க்ஷனும் அங்கதான். ஆரம்பத்துல நாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தோம். அவங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் தாத்தா. என்ன கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அடிக்கடி அம்மா பத்தியும் என்ன பத்தியும் கேட்டுட்டே இருக்காங்களாம். இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் போகாம இருந்தா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, அவங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்போ போய் தானே ஆகணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்ணை நான் இப்பதான் பாக்குறேன். பேச முடியலன்னு சொல்லுங்க.
இங்க இவகிட்ட தனியா பேச முடியல. தனியா என்ன பேச போற? அதனால மங்கம்மாவை என் கூட கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த 4 நாளாவது இவ என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். மங்கம்மாவையும் என் சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ கட்டாகுதே. அங்கிள் லைன் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ட்ரை பண்ண எங்கேஜ்டா இருந்துச்சு. தம்பி நான் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தம்பி. என்ன விஷயம்? ஐயோ மேகி பேத்தி அடிக்கிற விஷயம் நம்ம வெயிட்டர் சுந்தரத்துக்கு தெரிஞ்சு போச்சு. வாட்? அவனுக்கு யார் சொன்னாங்க? அது கங்காவை நடிக்கிறாள் ஒருத்தி, அவளுக்கு இவன் ஃபோன் பண்ணிருக்கான். அவன் எல்லா விஷயத்தையும் போன்ல இவன்ட்ட உடனே தொலைச்சிருக்கா. சரியான மென்டலா இருக்காளே. இப்ப என்ன பண்றது அங்கிள்? நீங்க தான் சொல்லணும் தம்பி. ஏன் தம்பி அவ டபராவாயன்னு தெரிஞ்சும் அவன் மூலமா ஏன் தம்பி இந்த கங்காவை ஏற்பாடு பண்ணீங்க? மேகியோட அம்மாவை பார்த்தே ஆகணும்னு தாத்தா சொல்லிட்டாரு. அதான் வேற வழி இல்லாம அவங்கிட்ட கேட்டோம். ஐயோ அந்த சுந்தர பையன் சரியான மென்டல் தம்பி. போன்ல விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து ஏதோ தப்பு நடக்குது, அநியாயம் நடக்குது, நான் போய் தடுத்து நிறுத்த போறேன் அப்படி இப்படின்னு குதிச்சிட்டு இருக்கான். போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறான். தாத்தாவை நேர்ல பார்த்து விஷயத்தை சொல்ல போறேங்கிறான். வீட்டுக்கு வரணும்னு துடிக்கிறான் தம்பி. ஐயோ அவனை அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க அங்கிள். ஐயோ அதுவும் ஆபத்து தம்பி. அவன் எங்க இருந்தான்னா எல்லாருக்கிட்டையும் உளறி தொலைச்சிருவானே. ஏதாவது பண்ணி அவன் வாயை மூடுங்க. அவன் எதை கேட்டாலும் கொடுங்க. கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு தம்பி? இந்த மேனேஜர் போஸ்ட் ஒண்ணுதான் இருக்கு. குட் ஐடியா. அவனுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட கொடுத்து 5000 ரூபாய் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க தம்பி. வேற வழி இல்ல அங்கிள். எப்படியாவது அவன் வாய் அடிச்சு இங்க வராம பாத்துக்கங்க. அப்படியும் சொன்னா அவன் கேட்பாரான்னு தெரியலையே. கேட்கலனா அவனை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லுங்க. இப்படி சொன்னா நிச்சயம் அவன் கேட்பான். ஆனா தம்பி இப்படி சின்னதா பிரச்சனை வராம பாத்துக்கங்க. மறுபடியும் பிரச்சனை வந்து அது பூதாகாரமா ஆயிட போகுது. இனி எந்த பிரச்சனையும் வராது அங்கிள். எல்லாம் நல்லபடியா முடியும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரிங்க தம்பி. சரி அங்கிள். ஐயோ முடியல. என்னாச்சு சார்? How is it? அப்படினா இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கணும்னு சொல்றீங்க. I am right? கங்கா மேகியை கேஎம்ஆரோட பேத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது இல்லன்னு நீ உளறன அவனை கொன்னுடுவேன். ஓகே. அப்போ மேகிக்கு கங்கா ஒரிஜினல் மதர் இல்லன்ற விஷயம் தெரியுமா? அறிவு கட்டவனே. மேகிக்கு தான் ஒரிஜினல் அம்மா இருக்காங்களாடா. ஓ ஐ see. அப்போ ராமகிருஷ்ணாவுக்கு தெரியுமா? ஐயோ ஏற்பாடு பண்ணதே அவங்க தானடா. ஓ நைஸ். ஆனா இப்போ எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சே. உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை நீ வெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உனக்கு இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டே கொடுத்துருக்கோம். ஓ மீறி யாருக்கிட்டையாவது சொன்ன இந்த போஸ்டோட சேர்த்து உன்னையும் தூக்கிடுவேன், ஜாக்கிரதை. நோ சார், ஐ ப்ராமிஸ் யூ. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ அம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் மீனாட்சி ரிசார்ட். யூ நோ? நீ திருந்த மாட்ட. ஐயோ நேத்து பேரர், இன்னைக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர், நாளைக்கு சூப்பர் ஸ்டார், அடுத்த நாள் சிஎம். வணக்கம் வணக்கம். சுந்தரம் கலக்கிறேடா. அம்மாக்கு அந்த ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் தாத்தா. நான் போலன்னா ஃபீல் பண்ணுவாங்க தாத்தா. அதனால தான் நான் கேட்குறேன். 1 வாரத்துக்கு முன்னாடி வர சொன்னாங்க, போக முடியல. அட்லீஸ்ட் 1 நாள் முன்னாடியாவது போலன்னா நல்லா இருக்காது தாத்தா. ஆமாமா நல்லா இருக்காது. இவங்களும் உன்னை பார்த்து வளர்த்த அம்மா, அவங்க உன்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போனோன்னு சொல்லும் பொழுது போலன்னா நல்லா இருக்காது. என்ன எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வர முடியுமோ வந்துருங்க. உன்னை பார்க்காம இந்த தாத்தாவால் இருக்க முடியாதுமா.
இது நீங்க சொல்லணுமாயா? உங்க பாசம் எனக்கு தெரியாதா? 4 நாள் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும். சரிம்மா. தேங்க்ஸ் தாத்தா. ஐம் சாரி. கிருஷ்ணா, குட் நியூஸ். என்ன? மேகியும் கங்கா ஆண்டியும் ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போறாங்க. இப்போ என்ன ஃபங்க்ஷன்? அது எங்க சொந்தக்காரங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் தம்பி. அதுக்கு அவசியம் போகணுமா? அவங்க எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவசியம் போயே ஆகணும். ஃபங்க்ஷனு செங்கல்பட்டுல, போயிட்டு வர 4-5 நாள் ஆகும். ஃபங்க்ஷன் செங்கல்பட்டுலன்னு சொன்னீங்க, எப்படி போவீங்க? ஆமா, எனக்கு தோணவே இல்லையே. எப்படி போக போறீங்க? அது அது இது என்ன தாத்தா கேள்வி? பஸ்ல தான் போறோம். பஸ்லயா? ஏமா, நம்ம வீட்டுல தான் இவ்வளவு கார் இருக்கே, நீ ஏமா பஸ்ல போனோம்? ஏதாவது ஒரு வண்டி எடுத்துட்டு போயிடு. வேணா கிருஷ்ணாவை கூட்டு போ. தாத்தா, நான் கூட்டிட்டு போறேன் தாத்தா. கிருஷ்ணாவுக்கு ஹோட்டல்ல வேலை இருக்கு. நானே சேஃபா கூட்டிட்டு போய் சேஃபா கூட்டிட்டு வந்துடுறேன். வெரி குட், போயிட்டு வா. பாத்தீங்களா மாமா, எவ்வளவு பொறுப்பா இருக்கான். ராம் கூட போனா ஃபங்க்ஷனை பாதியிலே நிறுத்தியாவது இவங்களை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவான். டேய், மெதுவா போ, வண்டியை விரட்டாத. எந்த அவசரமும் இல்ல. ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, அதனால போகும்போது பணம் எடுத்துட்டு போயிடு. பணம் வேண்டாம் தாத்தா. டேய், தாத்தா முதல்ல பணம் கொடுக்கறாங்க, ஏண்டா வேணாங்கற? தாத்தா கொடுக்கற பணத்தை கோவில் உண்டியில போடுற மாதிரி பத்திரமா வச்சுக்க. கோவில் உண்டியெல்லாம் இப்ப சேஃப் இல்ல சுபத்ரா. டேய், பணத்தை என்கிட்ட கொடுத்துறா. மடி, ஃபங்க்ஷனுக்கு போற அன்னைக்கு வாங்கின புடவை நகை எல்லாம் எடுத்துட்டு போமா. எதுக்கு தாத்தா அதெல்லாம்? எடுத்துட்டு போமா. ஃபங்க்ஷன்ல நீ ரிச்சா தெரிய வேணாமா? ஏன் புடவை நகையெல்லாம் கூட தரேன், அது அக்காவை கட்டிக்க சொல்லு. ஆஹா, நான் தான் அன்னைக்கு எதுவுமே வாங்கல. வாங்கியிருந்தா நானும் கொடுத்திருப்பேன். அதுக்கு பதிலாதான் ஏ ராமு உங்க கூட அனுப்புறேன். மடி, பத்திரமா போயிட்டு வாமா. சீக்கிரமா வந்துரு. டோன்ட் வரி தாத்தா, கூட போறது ராம். போற வேகத்துல திரும்ப கூட்டு வந்துருவேன். ஏய், நீ சாப்பாட பார்த்ததே இல்லையா? எப்படி சாப்பிடுற? 4 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுறியா? என் இஷ்டம், நான் எப்படி வேணுமோ சாப்பிடுவேன். உனக்கு என்ன? டைனிங் டேபிள் மேனஸ் தெரியாது உனக்கு? பாருங்க தாத்தா, எனக்கு மேனஸ் இல்லங்கறான். டேய், குழந்தை ஏன்டா திட்டுற? விட்டுறா. திட்டல தாத்தா, கொஞ்சம் டீசென்ட்டா சாப்பிட சொல்லுங்க. என் இஷ்டம் சொன்னேன்ல, நான் டேபிள் மேல எகிரி குச்சி கூட சாப்பிடுவேன். உனக்கு என்ன? யூ இடியட். தாத்தா, உன் இஷ்டம்மா, நீ எப்படி வேணா சாப்பிடு. அவனெல்லாம் கண்டுக்காத. பாருங்க தாத்தா, இன்னும் முறைச்சுக்கிட்டே இருக்கான். டேய் கிருஷ்ணா, ஏன்டா குழந்தைய முறைக்கிற? சரி சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க, கிளம்பலாம். டேய் கிருஷ்ணா, நீ சாப்பிடுறா, சாப்பிடு. டேய் டேய், கண்ணாடி குறா. அடிபட்டு சாக போற நாய்க்கு மேக்கப் எதுக்கு? சார் சார், டேய் சார். என்னடா? சார் கண்ணாடி. இந்தா. சார், டீ கடை வாசல்ல நாய் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இல்ல சார், இங்க உட்கார்ந்துருக்கு பதிலா நேரா வீட்டுக்குள்ள போய் மேகியோட அம்மாட்ட போய் பேசுவோம். டேய், உள்ள போலாம்டா. ஆனா அவனுக்கு பேச மாட்டானுங்களே,
ரவுண்டு கட்டி குமுறுவாளுங்கடா. ஐயோ அண்ணன் ஆம்பளைனா தைரியம் வேணும். டேய் இல்ல சார், அப்படி நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. சரிடா, நானும் எத்தனை முறை தான்டா தைரியமா அடி வாங்குறது. பாடி கோஆபரேட் பண்ண மாட்டேந்தே. அதனால இங்கே உக்காந்து மேகி வராலான்னு வாட்ச் பண்ணுவோம். ஓகே சார். சார் யாரோ ஒருத்தர் கதவு திறக்கா சார். ஹலோ தம்பி. என்னையா? கம் ஹியர். என்ன? யார் மேன் நீ? நீ யாரு? சார் பேர் பப்பு தாதா, கேராப் காசி குப்பம், 5 தண்ணி லாரி, 4 மண் லாரி. இருடா போதும் விடுறா. ஆமா, அந்த வீட்டுக்கு நீ ஏன் போற? அவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, நான் கொடுக்க போறேன். அப்படியா? சரி என்கிட்ட கொடுறா. அவங்களுக்கு வந்தது நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? டேய், நானும் அந்த வீட்டு ஆள் தான்டா. அந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை நானு. ஐயோ, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் ரோட்டுக்கு வந்துட்டேன். சரி நீ என்கிட்ட கொடுறா. ஏன்டா அப்படி பாக்குற? யோ என்ன அவரை டவுட்டாவே பாக்குற? இந்த வீட்டுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்ல நினைக்கிறியா? இந்த வீட்டுக்குள்ள போனா அவர் பொட்டி பொட்டி அடிப்பார் நினைக்கிறியா? ஏன் சார் அடிக்கிறீங்க? சும்மாரா, காரியத்தை நீயே கருத்துரு பொறுத்தது. டேய் தம்பி, அது குடுமா. கொரியர் ஒரு லேடி பேர்ல வந்திருக்கு சார். டேய், அவ என் பொண்டாட்டி தான்டா, குடுறா. அதெல்லாம் தர முடியாது சார். டேய், உனக்கு கமிஷனாவது கொடுக்குறேன்டா, தயவு செய்து குடுறா. சரி எங்க அது கொடு பாப்போம். கவரை குடுறா, துட்டு மட்டும் வாங்கிக்கிற. இந்த மருந்து வாங்கி குடிச்சு சாவுடா. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. டேய் நீ போடுறா. ஏன் உங்களுக்கு கையெழுத்து போட தெரியாதா? அவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன். அவனுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியாது தான்டா அர்த்தம். இந்த அப்படி கை நீட்டி காசு வாங்கிட்டா இந்த நாட்டை காட்டி கொடுத்துற போல இருக்கு. என்ன முறைக்கிற? என்ன முறைக்கிற? ஏய் என்ன ஓவரா சவுண்ட் வர? போடா போடா. ஏய் அவ்வளவுதான் உன்ன மவள. வருவல ஏரியா பக்கம் அப்ப வெச்சிக்கிறேன். ஐயோ ஏன்டா? சார் ஆம்பளனா தைரியம் வேணும்ல சார்? அது இல்லனே, கை நீட்டி கவர் வேற வாங்கி இருக்கீங்க. ஏதாச்சும் வில்லங்க வரங்குள்ள நாம எஸ்கேப் ஆயிரலானே. டேய் இருடா, இந்த கவரை பார்த்தா அப்படியே ஏன் மேகியை பாக்குற மாதிரி இருக்குடா. உங்களுக்கு என்ன பார்த்தா காமெடியா தெரியுதா? உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அது இல்ல தம்பி. என்ன அது இல்ல? என்ன திடீர்னு ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷன்னா, மங்கம்மாவை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போற வரைக்கும் எந்த ப்ரோகிராமும் வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன்ல. நீங்க சொன்னீங்க, ஆனா சூர்யா படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. பெரிய கேரக்டர். அத மிஸ் பண்ணிட்டா என் கெரியரே போயிடும். அப்படி இருந்தா நீங்க என்கிட்ட தான் சொல்லணும். அதை விட்டுட்டு தாத்தா கிட்ட என்ன பேச்சு? ஆமா ஆமா, உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா மங்கம்மா மங்கம்மா பாரு என்ன மாட்டி விடுறீ. உங்ககிட்ட சொன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னா. வாட்? உங்ககிட்ட சொல்றது வேஸ்ட். சொன்னா அனுப்ப மாட்டீங்க. அதனால தாத்தா கிட்ட சொன்னா 2 பேருமே வெளியில போலான்னு சொல்லி மங்கம்மா தான் சொன்னா. போட்டோ கொடுக்குறேன், வெளியில வா மாவுல மிதி மிதி. பாருங்க தம்பி, மிரட்ரா. சூர்யா படம் தம்பி, நல்ல ஆஃபர். போகாம இருந்தா 30 years எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்டா போயிடும் தம்பி. யூ இடியட் மங்கி, உனக்கு லீவு தரலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பிளான் பண்றியா? இதுவே உன் சொந்த தாத்தாவா இருந்தா ஏமாத்துவே நீ? சொந்த தாத்தாவா? அப்படின்னா மங்கம்மா? அது மங்கம்மா அனாத ஆசிரமத்துல வளர்ந்தால, அவ இங்க வளர்ந்திருந்தா தாத்தாவை இப்படி எல்லாம் ஏமாத்துவாளான்னு கேக்குறான். டேய் கிருஷ்ணா, கோவத்தை குறைச்சிக்கடா, இல்லனா நமக்கு தான் ப்ராப்ளம். புதுசா என்ன வரப்போகுது? அதான் ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்காங்களே. நீ என்ன யோகியம்? நீயும் அவங்களோட போறேன்னு சொன்னல. ஆமா, உன்னை போ சொன்னா நீ போக மாட்ட. அவங்க கூட யாராவது போகணும்னு தாத்தா சொன்னார்ல. இவங்க கூட போய் நீ ஃபாலோ பண்ணிட்டே இருப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு பார்ட்டி டேட்டிங் எதுவுமே இல்லடா. உன்னை கேட்டா நீ அனுப்ப மாட்ட. எவ்வளவு நாள் தான் காஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கிறது? அதான் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி 4-5 நாள் ஜாலியா இருக்கலான்னு நான் இந்த முடிவு பண்ணேன். அப்படி முறைக்காதடா ப்ளீஸ்டா. என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க. நான் யூத்துடா. நீயே யூத்து தான். சமுத்து. குட் பாய், வெரி வெரி குட் பாய். சரி சரி, போயிட்டு வாங்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா.